Good morning students, I welcome you to the Shiva online class and today we are going to see the continuation of the last class. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நான் என்ன சொல்லி கொடுத்தவனுக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸோடதில் ஃபோர்ஃபீட்டடோட ஷேர்ஸு. ஸோ ஃபோர்ஃபீட்டடோட ஷேர்ஸ்னால் என்ன சொன்னால் நான் பேமெண்ட்டோட அமௌண்ட்டு தனியாக போட்டுட்டு பே பண்ண அமௌண்ட்டுக்கான விஷயத்தை போடுறதா ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ரீஇஷ்யூ ஆஃப் த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். ஸோ ரீஇஷ்யூனா என்ன அர்த்தம் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு சமயம் அந்த நான் பேமெண்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து வராமல் போனதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரீஇஷ்யூ பண்ணும்பொழுது அந்த பெய்டப்போட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேர்ஸை மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணி அந்த ரீஇஷ்யூ மூலம் சேல்ஸால் நமக்கு லாஸ் ஆகிருக்கா கெயின் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 200 ஷேர்ஸ் வந்து நமக்கு கால்ஸ் அரியரில் வந்திருக்கு. ஸோ இந்த கால்ஸ் அரியரோட இந்த 200 ஷேர்ஸை என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து வேறு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீஇஷ்யூ பண்ணும்போது இந்த 200 ஷேர்ஸோடதில் பேமெண்ட் எது, நான் பேமெண்ட் எது, இதை வச்சு ஃபோர்ஃபீட்டடை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்டன் அமௌண்ட்டை நமக்கு சர்ப்ளஸோ இல்லை லாஸோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஆர்கனைசேஷனுக்கு வர மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதை ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. இட் இஸ் நோன் அஸ் அ ரீஇஷ்யூ ஆஃப் த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். ஸோ லிசன் பண்ண, shares forfeited can be reissued by the company. The shares can be reissued at any price, but the reissue price cannot be less than the amount unpaid on forfeited shares. அதாவது forfeited ஆன ஷேர்ஸை விட அமௌண்ட்டை கம்மியாக வந்து கோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன அர்த்தம், ஒரு கட்டாயம் அது ரீஇஷ்யூ பண்ணும்பொழுது அது லாபத்தில் தான் அவங்களுக்கு கொண்டு போய் சேரும். அதாவது ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்க்கு நீ ஒரு என்ட்ரி போட்டிருப்ப, ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸுக்கு அப்புறமா நீ என்ன பண்ண போகிற, ரீஇஷ்யூக்கு 2 என்ட்ரி போட போகிறோம். ஸோ லெசன் பண்ணு, ரீஇஷ்யூக்கு எத்தனை என்ட்ரி, 2 என்ட்ரி தான். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் பண்ணு, ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கான என்ட்ரி என்ன போடுவேன்னா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். Once again I am repeating for you, bank account debit forfeited shares account debit to equity share capital account. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஃபீட்டடான ஷேர்ஸை வந்து ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதை ரீஇஷ்யூ பண்ணதில் அவங்களுக்கு கெயினோ லாஸோ ஏதோ ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன வந்தது அப்படின்னா என்ன சொல்லுவேன், ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், கெயின் தான் கிடைக்கும். ஸோ கெயின் வந்தால் என்ன என்ட்ரி போடணும்னு சொல்லியிருக்கேன், ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட், ஓகேவா? இப்போ நான் சம்மில் இதை நான் உனக்கு சொல்கிறேன், கவனி. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன இந்த 2 என்ட்ரியும் ஃபஸ்ட்டு வந்து உன்னோட கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கோ. ஜஸ்ட் புட் ஆஸ் அன் ஹெட்டிங் ஃபார் த ரீஇஷ்யூ ஃபார் த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். ஸோ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸோட ரீஇஷ்யூன்னு போட்டு இந்த 2 என்ட்ரியை மென்ஷன் பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் சம்மில் நம்ம 10th இப்போ பார்க்கலாம். அனு கம்பெனி forfeited the 200 equity shares of ₹10 each issued at par held by the Tiago for non-payment of the final call of ₹3 per share. ஸோ இதோட அர்த்தம் என்ன, மொத்தமாக இதில் forfeited ஆன ஷேர்ஸ் எவ்வளோ, 200 equity shares. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹10 each. இந்த இதில் நான் பேமெண்ட்டாக இருக்கிறது வெறும் ஃபைனல் காலோட அமௌண்ட்டு. இந்த ஃபைனல் காலோட அமௌண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க, ₹3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? தீஸ் ஷேர்ஸ் இட் ஷுட் பி ரீஇஷ்யூ டு த லக்ஷ்மன். ஸோ தியாகுவால் பே பண்ண முடியாமல் இருந்ததுனால அந்த ஷேர்ஸை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ லக்ஷ்மன் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஓகே, at ₹6 per share. ஸோ அவங்களோட பேசிஸில் அவங்க வந்து நான் பேமெண்ட்டோட ஷேரை வந்து என்ன ரீஇஷ்யூ பண்ணும்போது ₹6 அவங்க ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபோர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ. 2 விஷயம் தான், ஃபோர்ஃபீச்சருக்கான ஒரு என்ட்ரியும் ரீஇஷ்யூக்கான 2 என்ட்ரிஸ். ஸோ டோட்டலாக நம்ம 3 ஜேர்னல் என்ட்ரிஸ் இதில் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம கவனிச்சிக்கல, லுக் அட் த போர்ட். In the books of Anu Company journal entries. I hope students உனக்கு தெரியும் நினைக்கிற ஃபார்மேட்டு திருப்பி சொல்கிறேன், கவனி. இப்போ டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ டேட்டோட காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உனக்கு, நான் அமௌண்ட்டை நம்ம கோட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்ம ஃபோர்ஃபீட்டட் பண்ண போகிறோம். ஸோ ஷேர்ஸை வந்து நம்ம ஃபோர்ஃபீட்டட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட். நான் லாஸ்ட் கிளாஸே நம்ம இதை பார்த்தது தான். ஸோ ஃபோர்ஃபீட்டடோட ஷேர்ஸ் பண்ணும்போது ஷேர் கேபிட்டலுக்கு அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். எந்த அமௌண்ட்டு நம்ம பே பண்ணலை, நான் பேமெண்ட்டோட இது. ஸோ அது வந்து என்னது, ஃபைனல் கால். ஸோ பேமெண்ட்டான அமௌண்ட்டை நம்ம எதில் ஷேர் பண்ணுவோம், ஃபோர்ஃபீட்டடோட ஷேர்ஸில் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டலோடதில் எவ்வளோ ₹? இருக்குது
10 rupees அதை நம்ம டேரெக்டாக போடுறோம். ஸோ மொத்தம் எத்தனை ஷேர்ஸு 200 shares. So 200 into 10. So next என்னது நான் பேமெண்ட் அமௌண்ட் ஃபைனல் காலோட அமௌண்ட்டை நம்ம பே பண்ணாமல் இருக்குது. ஸோ ஃபைனல் காலோட அமௌண்ட் என்ன 3 rupees. ஸோ 200 into 3. ஃபோர்ஃபீட்டடோட ஷேர்ஸில் 10 ரூபாயில் 3 rupees நான் பேமெண்ட் அப்படின்னா ஃபோர்ஃபீட்டடான ஷேர்ஸோட அமௌண்ட் என்ன 7 rupees. ஸோ ஓகேவா, அதாவது 10ல் இருந்து 3 மைனஸ் பண்ண அப்படின்னா 7. ஸோ 200 into 7 it is equal to 1400. ஸோ இது என்னது ஆக்சுவலாக இந்த ஷேர் ஷுட் பி த ஃபோர்ஃபீட்டட். ஸோ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் இந்த 200 ஷேர்ஸோடதில் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரீஇஷ்யூ பண்ணது எவ்வளோ ரூபாய்க்கு 6 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ லக்ஷ்மணுக்கு ரீஇஷ்யூ பண்ணும்பொழுது அவங்களோட அமௌண்ட் என்ன 6 rupees. ஸோ 200 into 6 அதை தான் நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் forfeited shares account debit to share capital account. So this is the reissue kind of journal entry. Once again I am repeating for you, bank account debit forfeited shares account debit to share capital account. So நம்ம reissue பண்ணும்போது அவங்களுக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க 6 rupees. நம்மளோட ஷேர் ரேட் என்ன 10 rupees. ஸோ அப்போ 10ல் 6 போயிடுச்சு அப்படின்னா forfeited ஆனது எவ்வளோ 4 rupees. திருப்பி சொல்கிறேன் கவனி, பெய்டப்போட கேபிட்டலோட ரீஇஷ்யூவோட அமௌண்ட் 6 rupees, நமக்கு ஷேரோட வேல்யூ 10 rupees. ஸோ 10ல் நம்ம 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 rupees. ஸோ 200 into 6 பேங்க்கில் நம்ம ரிசீவ் பண்ணுறது 1200. ஃபோர்ஃபீட்டடோட ஷேர்ஸ் 200 into 4 it is equal to 800. ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட் என்ன 200 into 10 it is equal to 2000 rupees. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ரீஇஷ்யூ பண்ண ஷேரில் வந்து ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ லிசன் பண்ணு, நம்ம கிரெடிட்டோட சைடில் வர வேண்டியது என்ன 1400 rupees, நம்ம ஃபோர்ஃபீட்டட் ஆகிருக்கிறது வந்து 800 rupees. ஸோ அப்போ நமக்கு வந்திருக்க லாபம் எவ்வளோ 600 rupees நமக்கு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட், forfeited share account debit to capital reserve account. ஸோ ஃபோர்ஃபீட்டடோட ஷேர்ஸோட அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட்டில் இருக்க ஃபோர்ஃபீட்டடோட அமௌண்ட்டை மட்டும் பாரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1400 rupees, இதில் என்ன இருக்குது 800 rupees. ஸோ 1400லேருந்து 800 மைனஸ் பண்ண அப்படின்னா 600 rupees. ஸோ வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி ஃபார் திஸ், forfeited share account debit to capital reserve account. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 3 ஜர்னல் என்ட்ரி தான், இந்த 3 என்ட்ரி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி போடுவோம், ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்க்கான ஜர்னல் என்ட்ரி. ஸோ நான் பேமெண்ட் அமௌண்ட்டுக்கான என்ட்ரி. நெக்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னால் ரீஇஷ்யூ பண்ணும்போது ரிசீவ் ஆன அமௌண்ட்டு, ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் இது. அதுக்கப்புறமா ஃபோர்ஃபீட்டடோட கேபிட்டல் ரிசர்வ்க்கு என்ன சொன்னால் 1400லேருந்து இந்த 800 மைனஸ் பண்ணலாம் 600 rupees. ஓகேவா, சரி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் சம்மை பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் என்னென்னா, ஒரு வேளை ரீஇஷ்யூ பண்ணும்போது ஷேரோட வேல்யூவை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது இந்த 200 ஷேர்ஸே தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. சில சமயம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த 200 ஷேர்ஸில் பாதி ஷேர்ஸை மட்டும் ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்யூஷன் பண்ண நெக்ஸ்ட் சம்ம, Marudhu Limited forfeited the 150 equity shares of rupees 10 each for the non-payment of a final call of rupees 4 per share. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 150யோட ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து forfeited ஆகிருக்கு. ஸோ 10 rupeesோடதில் நான் பேமெண்ட்டாக இருக்கிற அமௌண்ட் என்ன, ஃபைனல் காலோட அமௌண்ட் 4 rupees. ஸோ forfeitedோட பேசிஸில் நான் பேமெண்ட்டுக்கு போட்டதுக்கப்புறமா பேமெண்ட்டோட அமௌண்ட் என்ன போடுவேன் 6 rupees போட போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கவனி, ஆஃப் தீஸ் 100 shares were reissued. ஸோ 150யோட ஷேர்ஸில் வந்து ரீஇஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ ஷேர்ஸில் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஒன்லி 100 shares they will reissue. ஸோ 100 shares ரீஇஷ்யூ பண்ணும்போது அவங்க ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு 9 rupees per share. ஓகே, பாஸ் த ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபோர்ஃபீச்சர் அண்ட் த ரீஇஷ்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மை லிசன் பண்ணி, இதுதான் நமக்கு 5 marksோட சம்மில் வந்து கேட்கக்கூடிய சம். சரியா, ஸோ லிசன் பண்ணு, in the books of Marudhu Limited journal entries. ஸோ என்ன சொல்லியிருக்கேன், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம ஃபோர்ஃபீட் எடுக்க போட போகிறோம். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், 2 ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட், 2 ஃபோர்ஃபீட்டட் ஷேர் அக்கௌண்ட். இது என்ன சொல்லியிருந்தேன் நான் பேமெண்ட்டோட அமௌண்ட்டுக்கான இதை அப்படியே எழுத போகிறோம். ஸோ பே பண்ண அமௌண்ட்டை ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ டோட்டலாக 10 rupees நம்மளோட ஷேரோட ரேட்டு, 150 into 10 it is equal to 1500. ஓகேவா, ஸோ ஃபைனல் கால் அமௌண்ட் நம்ம பே பண்ணலை. ஸோ நான் பேமெண்ட்டோட அமௌண்ட் என்ன 4 rupees. ஸோ 150 into 4 it is equal to 600.
நெக்ஸ்ட்டு இந்த 10 ரூபீஸில் 4 rupees நான் பேமெண்ட் தான். அப்போ பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ 6 rupees. அதாவது 10லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 6. ஓகேவா? ஸோ இப்போ 150லேருந்து 6 நீ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 900 rupees. This is a forfeited share. ஸோ forfeited உனக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 150 ஷேரில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வெறும் 100 ஷேர்ஸை மட்டும்தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 100 ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 100 ஷேரில் எவ்வளோ ருபீஸ் ரிசீவ் ஆகிருக்கு, 9 rupees தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் போடும்போது என்ன சொல்லியிருக்க, ரிசீவ் ஆன அமௌண்ட் தான் நம்ம போடணும், 100 into 9. ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோடதில் என்ன வரும், 900 rupees. நம்மளோட ஷேர் 10 rupees. ஸோ அப்போ 10ல் 9 மைனஸ் பண்ண அப்படின்னா 1 rupee. ஸோ forfeitedோட ஷேர்ஸ் எவ்வளோ, 1 rupee தான். ஸோ forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில் 100 வரும், ஷேர் கேபிட்டலுக்கு 1000 rupees. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உனக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். 150 ஷேர்ஸில் 100 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ரிசீவ் ஆனது 9 rupees தான் per ஷேருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்ம ஷேரோட ரேட் என்ன, 10 rupees. சரியா? அப்போ 10ல் 9 மைனஸ் பண்ணனா 1 rupee forfeited. இப்போ கவனி, நம்ம போன சம்மில் என்ன பண்ணோம், டேரெக்டாக 1400ல் 800 மைனஸ் பண்ணோம். எதனால், ஷேர் ரெண்டுமே நமக்கு சேமாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல இதில் 150 ஷேர்ஸோட வேல்யூ, இது 100ஸோட ஷேர்ஸ். இப்போ ரீஇஷ்யூ பண்ணது வந்து 100 ஷேரோட வேல்யூக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை forfeited ஷேர்ஸை ஃபஸ்ட்டு 100 ஷேரோட வேல்யூக்கு நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா கவனி, 150 ஷேரோடது 900 rupees. அதாவது 150ஓட ஷேரு forfeited ஷேர்ஸ்க்கு 900 rupees. இப்போ நம்ம 100 ஷேருக்கு மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், 900 divided by 150. ஸோ அதுக்கான ஷேர் பெர்ராட்டோட ரேட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், 900 divided by 150. நம்ம கண்டுபிடிக்க போகிற ஷேர் என்ன, 100 ஷேர்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 100. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி, இது 150 ஷேரோட அமௌண்ட், நமக்கு ஒரு ஷேரோட ரேட்டு தேவை. ஸோ 900 just divided by 150 போட்டுட்டு 100 ஷேர்ஸோட அதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ண அப்படின்னா we will get 600 rupees. ஓகேவா? இப்போ இந்த 600 rupees 100ஓட ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா 100 rupees இருக்குது. ஸோ 600 minus 100 is equal to 500. அதாவது இந்த 100 ஷேரோட forfeitedோட அமௌண்ட் என்ன, 100 rupees. ஸோ அந்த 600ல் இந்த 100 மைனஸ் பண்ணால் 500. டேரெக்டாக இந்த 900ல் இந்த 100 மைனஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? எதனால், ஷேர் ரெண்டுமே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இது 150 ஷேரோடது, இது 100 ஷேர்ஸோடது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 150ஓட ஷேரோடதில் பெர் ஷேரோட ரேட் என்னன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை 100 ஷேரோட வேல்யூவுக்கு மாற்றணும். மாற்றினதுக்கப்புறமா 100 ஷேர்ஸோட forfeitedோட அமௌண்ட் என்னையோ அதை மைனஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன போடுவேன், forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் 500 rupees. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு புரியும் நினைக்கிறேன். நிதானமாக நீயும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பாரு. 2 ஷேரோட டிஃப்ரென்சஸ் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கால்குலேஷன் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம்ம கவனி, இதே மாடல் தான், ஆனால் ஒரு சின்ன ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த சம்மில். ஜெமினி லிமிடெட் forfeited the 20 equity shares of ₹10 each. ஸோ இங்கே வந்து forfeited ஆனது எவ்வளோ ஷேர்ஸு, 20 equity ஷேர்ஸு. அதோட வேல்யூ வந்து 10 rupees. ஆனால் கால்ட் அப் ஆன வேல்யூ வந்து 7 rupees. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கால்ட் அப் வேல்யூ தான் நம்ம எப்பயுமே எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே எடுக்கும்போது forfeitedோட வேல்யூ என்ன, இப்போது 7 rupees. ஓகே, on which Mahesh had paid application and allotment money of ₹5 per share. இந்த சம்மில் நான் பேமெண்ட்டுக்கு பதிலாக பே பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் பண்ண இந்த கொஸ்டினை, நான் பேமெண்ட்டுக்கு பதிலாக பே பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பே பண்ண அமௌண்ட்டு 5 rupeesனால் அந்த 5 எங்கே போடணும், நம்ம forfeited ஷேர்ஸில் போடணும். புரிஞ்சிருச்சா உனக்கு? நான் பேமெண்ட்டுக்கு பதிலாக இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, பே பண்ண அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பே பண்ணதை அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட் மணியும் 5 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ forfeited ஷேர்ஸில் 5 rupees போட்டுட்டு ஃபஸ்ட்டு கால் மணி அமௌண்ட்டில் நீ என்ன பண்ணணும், 7 rupeesல இருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா 2 rupees வரும். அந்த 2 rupees தான் நான் பேமெண்ட் அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடிக்க வேண்டியது கால்டப்போட அமௌண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் பேமெண்ட்டோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது ஒன்று தான் இதில் புதுசாக இருக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கவனி, ஆஃப் தீஸ் 15 shares were reissued to Naresh by receiving ₹6 per share
ஆஸ் பர் த 7 rupees 7 rupees-ஓட ஷேரில் வந்து ரீஇஷ்யூ பண்ணும்பொழுது 6 rupees-க்கு தான் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம போடும்போது என்ன பண்ணணும், 6 rupees-ஓட வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ பாஸ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த forfeiture and the reissue. ஸோ இந்த சொன்ன கவனி, தெளிவாக சொல்கிறேன் கவனி. In the books of Gemini Limited journal entries, so first வந்து particulars LF debit credit எழுதிக்கோ. first என்ன சொன்னால் forfeited-கான entry போட போகிறோம். so what is the entry for this? share capital account debit to share first call account to forfeited share account. இந்த சம்மில் 20 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. கால்ட் அப் வேல்யூ, திருப்பி சொல்கிறேன், ஷேரோட வேல்யூ 10 ரூபாய் தான், ஆனால் கால்ட் அப் ஆன வேல்யூ எவ்வளோ 7 rupees. ஸோ 7 rupees தான் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். ஸோ ஷேர் கேபிட்டலில் 7 rupees எடுக்கிற, பே பண்ண அமௌண்ட் அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட் பண்ணிக்கு 5 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் எங்கே எழுதுவோம், forfeitedோட ஷேர்ஸில் 5 rupees. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பே பண்ணாத அமௌண்ட்டு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு காலோட அமௌண்ட்டு தான் நம்ம பே பண்ணாமல் இருக்கோம். இந்த 7ல் இந்த 5 மைனஸ் பண்ணனா எவ்வளோ பே பண்ணலை, 2 rupees. புரிஞ்சிருச்சா அவனுக்கு? போன சம்மில் வந்து நான் பேமெண்ட்டை கொடுத்துட்டு பே பண்ண அமௌண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இந்த சம்மில் அதோட ரிவர்ஸ் ஃபார்மேட்டு, பே பண்ண அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க, நான் பேமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 7ல் இருந்து 5 மைனஸ் பண்ணோன்னா 2 rupees. ஓகே, ஸோ 20 into 7 it is equal to 140. ஸோ நான் பேமெண்ட் அமௌண்ட் என்ன, 20 into 2 it is equal to 40 rupees. forfeitedோட ஷேர்ஸு 20 into 5 it is equal to 100. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன முடிஞ்சிச்சு, forfeitedோட வேல்யூஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்ன, ரீஇஷ்யூக்கான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ரீஇஷ்யூக்கு என்ன அர்த்தம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட், forfeited ஷேர் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். உன்னோட ஜேர்னல் என்ட்ரிஸில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. சரியா? ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட்டு நீ ஜேர்னல் என்ட்ரி எழுதிடு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கா, பேங்க், அதாவது நம்ம எவ்வளோ ரீஇஷ்யூவோட அமௌண்ட்டில் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, 6 rupees தான். ஓகேவா? 7 rupees கால்ட் அப்போட வேல்யூவில் நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் வெறும் 6 rupees தான். அப்போது 15 ஷேர்ஸ் தான் வந்து ரீஇஷ்யூவும் ஆயிருக்கு. ஸோ 20 ஷேர்ஸில் 15 ஷேர் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 50 into 6 it is equal to 90 rupees. ஸோ மொத்த வேல்யூ என்ன, கால்ட் அப்போட வேல்யூ 7 rupees. ஸோ 50 into 7 it is equal to 105. ஷேர் கேபிட்டலில் போடும்போது இந்த அமௌண்ட் போடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், நான் இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி எடுக்க சொன்னேன். 7லேருந்து 6 போச்சுன்னா 1 rupee. ஸோ 15 rupees வந்து என்ன வந்து forfeited ஷேர்ஸ்க்கு வருது. ஓகேவா? உனக்கு இது புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் சொல்லியிருந்தேன், ரீஇஷ்யூவோட அமௌண்ட்டில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். ஸோ 15 ஷேர்ஸோட அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, forfeited 100 rupees. இப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டியது வேல்யூ என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுவேன், 20ஓட ஷேர்ஸ்லேருந்து 100 divided by 20 into 50. ஸோ 20 ஷேர்ஸோட இதில் பெர் ஷேரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிவிட்டு 15ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரை கேன்சல் பண்ணோன்னா 75 rupees வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், இந்த 75 rupees இந்த 15 rupees-ஓட இதில், அதாவது 15 ஷேர்ஸோட forfeitedோட அமௌண்ட்டை நீ மைனஸ் பண்ண அப்படின்னா 60 rupees வரும். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், forfeited shares account debit to capital reserve account is 60 rupees. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி, 2 ரீஷேருமே வந்து டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து forfeitedோடதில் என்ன சொன்னேன் நான் பேமெண்ட்டோட அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா பெய்டு அமௌண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டோட இதில் forfeited ஆகும்பொழுது ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பண்ணும்போது எவ்வளோ ஷேர் இருக்கோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் எவ்வளோ பெய்டப் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பெய்டப் வேல்யூ போக மீதி இருக்கிறத நம்ம forfeited பண்ணுறோம். ஸோ ஷேரில் ரெண்டுமே டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 20 ஷேர்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷேரோட இதில் மல்டிப்ளை பண்ணி எடுத்தேன்னா 15 ஷேர்ஸோட வேல்யூ உனக்கு கிடச்சிடும். ஸோ இதில் இருந்து இந்த ஷேரை நீ மைனஸ் பண்ணனா யூ வில் கெட் 60 rupees. ஸோ இட் இஸ் அ கேபிட்டல் ரிசர்வ் ஃபார் யூ. ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், forfeited ஷேர் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நான் திரும்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவானி, இந்த 3 ஜேர்னல் என்ட்ரிஸையும் ரீஇஷ்யூ ஆஃப் த forfeited ஷேர்ஸ்ன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு forfeitedக்கான ஜேர்னல் என்ட்ரியை கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டு நெக்ஸ்ட் ரீஇஷ்யூக்கான 2 என்ட்ரி எழுது. எதுக்காக எழுத சொல்கிறேன் அப்படின்னா, கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உன்னோட என்ட்ரியே ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ என்ட்ரிஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதில் நீ கால்குலேட் பண்ணி போட போகிற அமௌண்ட்டும் அதில் முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபார்முலாவையும் நீ டினோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.